வெல்கம் டு ஜான் லாட்ரி கேசிங். நீங்கள் டிஸ்க்ளைமர், இங்கே பெட்டிங் சூதாட எதுவும் நடைபெறவில்லை. ஒரு முழுக்க ஒரு பொழுதுபோக்கு மட்டும் தான். கன்ஃபார்மாக கிடையாது. கன்ஃபார்ம் வாங்க போடுங்க அப்படின்னா சொல்ல. உங்களுக்கு விருப்பம் தான் இது பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், விளையாடி விட்டுருங்க, அவ்வளோதான். ஜான் லாட்ரி கேசிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற கேசிங் அப்போ தான் நான் போடுறது அனைத்தும் உங்களுக்கு வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். சேனல் ரீசனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பண்ணி அமைக்க வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பம்பர் லாட்ரி ப்ரைஸ் ஸ்ட்ரெச்சர் தான் பார்க்க போகிறோம். பம்பர் லாட்ரி ப்ரைஸ் ஸ்ட்ரெச்சர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக கெஸ்ஸிங் வந்து தினைக்கும் அது வரும். லாட்ரி கெஸ்ஸிங் வந்து 3 நம்பர் கெஸ்ஸிங் அது தினைக்கும் வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு பம்பர் லாட்ரி ப்ரைஸ் ஸ்ட்ரெச்சர் வீடியோ வந்து வேணுமோ பார்த்துக்கலாம். அதில் என்னென்ன ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்கிது, எவ்வளோ வரைக்கும் வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் ஒரு ஆள் கிடைக்கும், மற்றவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு டிக்கெட்டுக்கு எத்தனை சீரீஸு, டிக்கெட் காஸ்ட்டு எவ்வளோ, ட்ரா டேட்டு என்ன, கடைசி ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து கடைசி ப்ரைஸுக்கு என்ன ப்ரைஸு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரு பம்பர் லாட்ரி, மான்சூன் பம்பர் லாட்ரி 2026 PR 110 குழுக்கள் நம்பரு. அந்த மான்சூன் பம்பர் லாட்ரி தான் அடுத்த பம்பர் 18/7/2026 தான் குழுக்கள் பண்ணுறாங்க. அந்த மான்சூன் பம்பர் லாட்ரி ஸ்ட்ரக்சர் தான், ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரு வேணுங்க உங்களுக்கு இதை பார்த்து ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிக்கெட்டு இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் நான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்னென்ன அது ப்ரைஸ் எவ்வளோ, என்ன ப்ரைஸு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் போய்ட்டு கேரளாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லாட்ரி மான்சூன் பம்பர் லாட்ரி இப்போ கரண்ட்லி இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த அவைலபிள் லாட்ரியை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த என்னென்ன ப்ரைஸு என்னென்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் அந்த வீடியோ, அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சருக்கான வீடியோ தான் இது. என்னென்ன லாட்ரின்னு நிறைய பேருக்கு தெரியாது. டிக்கெட் வாங்கிட்டு அதில் என்ன ப்ரைஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் நமக்கு கொடுப்பா, எத்தனை ப்ரைஸ் வந்தால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது நிறைய பேருக்கு. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸு, என்ன ப்ரைஸ் கிடைக்கும், எப்போ லாட்ரி கொடுக்கறது, எத்தனை மணிக்கு, அதில் என்ன ப்ரைஸு, என்ன நம்பரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ நான் போடுறேன். அந்த டிக்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லாட்ரியில் என்ன ப்ரைஸு, எத்தனை ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது, எத்தனை ப்ரைஸ் வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறா அப்படின்னு அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ, ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ. இது அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட வாங்கலாம். இல்லை வாங்கிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ப்ரைஸு, எப்போ கொடுக்குறது, என்ன ப்ரைஸ் கிடைக்கும், விழுந்தால் என்ன ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும், எத்தனை ப்ரைஸ் வந்தால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். மான்சூன் பம்பர் லாட்ரி 2026 PR 110 குழுக்கள் தான் அடுத்த பம்பர் நடைபெற போகுது. அதில் PR 110 குழுக்கள் நம்பர் மான்சூன் பம்பர் லாட்ரி 2020 அதில் ட்ரா டேட் வந்து 18/7/2020 அன்னைக்கு ட்ராட்ரி டைம் 2 PM டைம் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு குழுக்கள் நேரம் அன்றைக்கி தான் கொடுக்குறாங்க 2 PM 18/7/2020. இப்போ வந்து நீங்கள் டிக்கெட் அது வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லாட்டி உங்கள் விருப்பம் தான். நான் வாங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்ன டேட்டு, எப்போ கொடுக்குவா, அதில் என்ன ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு அதில் என்ன நம்பர் எப்படி பார்க்குறது எதுவுமே தெரியாது. அதனால் உங்களுக்கு வந்து அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அதுக்காண்டி தான் அந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த முழு டிக்கெட் வரும், அப்படியே தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன ப்ரைஸ் இருந்தாலும் அது எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காண்டி தான் அந்த வீடியோ. ஏன்னா டிக்கெட் வாங்கிட்டு வந்து அது என்ன ப்ரைஸ் எப்படி நம்பர் பார்க்கணும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் அந்த வீடியோ. ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் 2 மணிக்கு கொடுக்குறா. 18/7/2020 டைம் 2 மணிக்கு கொடுக்குறா. நல்லா பார்த்துக்கங்க, 2 மணிக்கு கொடுக்குறா. டிக்கெட்டு 5 சீரீஸ் இருக்கும். டிக்கெட்டோட 5 சீரீஸ் இருக்கும். MA டிக்கெட் வந்து 5 சீரீஸ் இருக்கும். MA, MP, MC, MT, ME 5 சீரீஸில் வந்து டிக்கெட்டு அச்சடிச்சிருக்கா. அந்த 5 சீரீஸில் ஒரு செட்டு வாங்கினா 5 சீரீஸ் இருக்கும். அந்த 5 சீரீஸில் 5 டிக்கெட் இருக்கும் ஒரு செட்டு. சிங்கிள் டிக்கெட் வாங்கினாலும் நீங்கள் அதில் MA இருக்கும், MP இருக்கும், MC இருக்கும், MT இருக்கும், ME இருக்கும். 5 சீரீஸும் இதாக இருக்கும். நீங்கள் சிங்கிள் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன சீரீஸ் வேணுமோ வரும் கொடுப்பா. நீங்கள் பிடிச்ச சீரீஸ் எடுத்துக்கலாம், பிடிச்ச நம்பர் எடுத்துக்கலாம். செட்டாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 சீரீஸ்லேயும் ஒரே நம்பர் வந்துடும். அதுதான் செட்டு. உங்களுக்கு எந்த ப்ரைஸில் இருந்தாலும் லாக் பண்ணிடுவீங்க. அந்த நம்பர் மட்டும் வந்துட்டாவே உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஈஸியாக கிடச்சிடும். அதனால் நீங்கள் சீரீஸை லாக் பண்ணிட்டீங்க.
இல்லை ஒரு சீரிஸ் எடுத்தால் உங்களுக்கு சீரிஸும் வரணும். நீங்கள் எம்ஏ சீரிஸ் இப்போ சப்போர்ட்டுக்கு எடுத்துருக்கீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எம்ஏ சீரிஸ் வந்து அந்த நம்பர் வந்தால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபுல் ப்ரைஸ். இல்லாட்டி எம்பியில் வந்து அந்த நம்பர் நீங்கள் எடுத்த நம்பர் வந்துருச்சு, ஆனால் எம்பி சீரிஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் ரிசல்ட் வந்து எம்ஏ சீரிஸில் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது. கன்சலேஷன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், அதை நான் கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன் அது எவ்வளோன்னு. அந்த ப்ரைஸ் தான் கிடைக்கும். 5 சீரிஸில் டிக்கெட்டு பிரிண்ட் அடிச்சிருக்கா. டிக்கெட் காஸ்ட் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து 250 ரூபா. இப்போ எம்ஏ சீரிஸில் ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா 250 ரூபா. இப்போ மொத்த சீரிஸ்லையும் டிக்கெட் எடுத்தீங்கன்னா 5 சீரிஸ் இருக்கும் செட்டு. அது வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1250 ரூபா வரும் செட்டு. நீங்கள் சிங்கிளாக எடுக்கிறீங்கன்னா 250 ரூபா தான் டிக்கெட் காஸ்ட்டு. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 250 ரூபா. செட்டாக எடுத்தீங்கன்னா 1200 ரூபா வரும். இந்த 5 சீரிஸுங்கிறது அதான் செட்டு. செட்டாக எடுத்தீங்கன்னா இந்த 5 சீரிஸ் வந்துடும், அதான் செட்டு. அதில் வந்து உங்களுக்கு 1250 ரூபா. சிங்கிளாக எடுத்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு சீரிஸு தருவா, அதில் நம்பர் இருக்கும், நீங்கள் பிடிச்ச சீரிஸ் வேணால் எடுத்துக்கலாம். அது 250 ரூபா. டோட்டல் டிக்கெட் 45 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் அடிச்சிருக்கா. மொத்தம் 45 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் அடிச்சிருக்கா. அந்த சீரீஸ்லேயும் 45 டிக்கெட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடுத்து ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் போயிடும். ப்ரைஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 10 கோடி காமன் டு ஆல் சீரீஸுக்கும், எல்லா சீரீஸுக்கும் இப்போ சுற்றுவா சீரீஸோட சுற்றுவா மிஷினு. அதில் எல்லா சீரீஸும் வந்து நிற்கும். ஏதாச்சும் ஒரு சீரீஸ் வந்து நிற்கும். எல்லா சீரீஸும் சுற்ற மாட்டா, அப்படியே சீரீஸையும் சுற்றி விட்ருவா. அதில் வந்து ஒரு சீரீஸ் வந்து நிற்கும், ஒரு நம்பர் வந்து நிற்கும். அதில் வந்து சீரீஸ் உங்களுக்கு நம்பர் வச்சிங்கன்னா அந்த நம்பரும் வந்து நிற்கணும், சீரீஸும் வந்து கரெக்டாக நிற்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். கம்மிட்டு ஆல் சீரீஸுக்கும் 10 சுற்றுவா. அதில் ஒரு சீரீஸுக்கு தான் 10 கோடி கிடைக்கும். மீதி உள்ள சீரீஸில் அதே நம்பர் இருக்குது. மீதி உள்ள சீரீஸுக்கு உங்களுக்கு கன்சலேஷன் ப்ரைஸ் வந்து கொடுப்பா. ஒரு கம்மிட்டு ஆல் சீரீஸுக்கும் 10 கோடி இருக்கும். 10 கோடி கொடுப்பா. 10 கோடினா எல்லா சீரீஸும் கொடுக்கணும்னா ஒரு சீரீஸு எல்லா சீரீஸையும் வச்சு சுற்றுவா. அதில் ஏதாச்சும் ஒரு சீரீஸ் வந்து நின்று 10 கோடிக்கு அதில் சீரீஸுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அதுதான் செகண்ட் ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸுக்கும் அப்படின்னா சீரீஸை லாக் பண்ணிடுவா. இப்போ எம்ஏ சீரீஸ் லாக் பண்ணிடுவா. அந்த எம்ஏ சீரீஸ் லாக் பண்ணிட்டு அதை சுற்றும்போது அந்த நம்பர் வந்து இன்றைக்கி 6 நம்பர். அந்த மாதிரி 5 சீரீஸுக்கும் 5 தட்டி சுற்றுவா. 5 ப்ரைஸ் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் எம்ஏ சீரீஸ் வச்சுன்னா அந்த சீரீஸும் சுற்றுவா. அந்த சீரீஸில் வந்து உங்கள் நம்பர் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு எம்ஏ சீரீஸ் நீங்கள் வச்சு அந்த நம்பர் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா. அந்த மாதிரி 5 சீரீஸ் சுற்றுவா. 5 பேருக்கு 10 லட்ச ரூபா. ஒரு ஆளுக்கு 10 லட்சம். அந்த மாதிரி 5 பேருக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பா. அதான் செகண்ட் ப்ரைஸு. 5 சீரீஸுக்கும் கிடைக்கும். தேர்டு ப்ரைஸ் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். மீதி உள்ளதும் கன்சலேஷன் ப்ரைஸும் கிடைக்கும். தேர்டு ப்ரைஸு 5 லட்ச ரூபா. அதே மாதிரி தான் 5 லட்ச ரூபா. அதே மாதிரி தான் ஃபோர்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு தான். ஃபிஃப்த்து ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸும் 5 லட்ச ரூபா. அதே மாதிரி ஒவ்வொரு சீரீஸும் கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொன்னால 5 சீரீஸும் 5 பேருக்கு 5 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஃபோர்த்து ப்ரைஸும் அதே மாதிரி தான் 3 லட்ச ரூபா கிடைக்கும். ஃபிஃப்த்து ப்ரைஸு லாஸ்ட்டு 4 டிஜிட்டு. ஃபிஃப்த்து ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட்டு. ஃபிஃப்த்து ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட்டில் உங்களுக்கு கடைசி அந்த 6 நம்பரில் கடைசி 6 நம்பர் உங்களுக்கு வந்து 5000 கிடைக்கும். 6 நம்பர் அந்த மாதிரி 30 தாட்டி சுற்றுவாங்க. 30 டைமில் அந்த 4 நம்பர் இருக்கும். அதில் உங்களுக்கு கடைசி 4 நம்பரு உங்களுக்கு வந்துச்சுன்னா 5000 உங்களுக்கு ப்ரைஸு. சிக்ஸ்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு டிஜிட் அதே மாதிரி 90 தாட்டி சுற்றுவாங்க. அதில் லாஸ்ட் 4 நம்பர் வந்துச்சுன்னா 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து செவன்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே லாஸ்ட்டு 4 டிஜிட்டு 252 தாட்டி சுற்றுவாங்க, 500 ரூபா கிடைக்கும் செவன்த் ப்ரைஸு. எயித்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 டிஜிட்டு 300 தாட்டி சுற்றுவாங்க, 306 தாட்டி சுற்றுவாங்க, 250 ரூபா ஒரு ஆளுக்கு 250 ரூபா கிடைக்கும். 306 தாட்டி சுற்றுவார். எயித்து ப்ரைஸுக்கு வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட் தான் பார்க்கணும். அதே தான் நான் சொன்னால ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு 10 கோடி கிடைக்கும். மீதி 4 பேருக்கும் சீரிஸ் மாதிரி பண்ணனால அந்த கன்சலேஷன் ப்ரைஸ் வந்து 1 லேக் கொடுப்பாங்க. 1 லேக் கொடுப்பா. அதான் அந்த கன்சலேஷன் ப்ரைஸ்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னால அந்த கன்சலேஷன் ப்ரைஸ் தான் இந்த 1 லேக் கொடுப்பா எல்லாருக்கும். அந்த 4 சீரீஸுக்கும் அந்த நம்பர் வந்துருச்சு, ஆனால் சீரீஸ் யார் அந்த 4 சீரீஸுக்கும் உள்ளவங்களுக்கு 1 லேக்கு கன்சலேஷன் ப்ரைஸ்னு கொடுப்பா. அந்த கன்சலேஷன் ப்ரைஸ்னால அதே தான் 1 லேக் கிடைக்கும். நம்பர் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கான நம்பர், ஆனால் சீரீஸ் மாதிரி அதனால தான் 1 லேக் ஆறுதல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கன்சலேஷன் ப்ரைஸு. 1 லேக் கொடுப்பா. 4 சீரீஸுக்கும் கொடுப்பா. 4 பேருக்கு கொடுப்பா 1 லேக்கு 4 சீரீஸுக்கும்.
தேங்க்யூ, நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேரளா போனீங்கன்னா மான்சூன் பொங்கல் லாட்ரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மான்சூன் பொங்கல் லாட்ரி ட்ரை பண்ணுங்கள். 2020 பிஆர் 110 டார்கெட்டு 18/7/2020 அன்றைக்கி தான் கொடுக்குற 2 பிஎம்முக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன ப்ரைஸு, எவ்வளோ கொடுக்குறா, எத்தனை பேருக்கு எத்தனை அடி சுற்றுறா, லாஸ்ட்டு ப்ரைஸ்லாம் 5 days ஆந்துச்சுன்னா எத்தனை அடி சுற்றுறா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வீடியோவை பற்றி. மேலும் தெரியுமா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மான்சூன் பொங்கல் லாட்ரி வாங்கினீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு A to Z எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு கட்டாயம் வாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் கேரளா சைடு போனீங்கன்னா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அந்த ப்ரைஸ் டச் அப்போ உங்களுக்கு விவரமாக தெரிஞ்சிடும். அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கன்ஃபார்ம் வாங்க வேணாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலை. தேங்க்யூ, நன்றி.